அப்போது அதிகப்படியான பாசிபிலிட்டி என்ன 2026 சினாரியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினாரியோ 1 கிளியர் டிஎம்கே விக்ட்ரி அப்படிங்கிற அந்த ஒரு பாலிசியில் கிங் மேக்கருடைய ரோல் மிக குறைவாக இருக்கும். சினாரியோ 2ஆக எடுத்துக்கொண்டோம் என்றால் ஏஐடிஎம்கேனுடைய கம்பேக்காக இருக்குங்கிற பட்சத்தில் ஸ்மாலர் பார்ட்டிஸ், சின்ன சின்ன பார்ட்டிஸ்னுடைய இம்பாக்ட் அதிகமாக இருக்கும். இங்கே 3வது சினாரியோ தான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சினாரியோ. தொங்கு சட்டமன்றம். இங்கே தான் கிங் மேக்கர் யார் அப்படிங்கிறத அந்த பீக் மொமெண்ட் டிசைட் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் உருவாகும். இதில் மிக முக்கியமாக விஜய் அவர்களா, இல்லைனா சின்ன சின்ன பார்ட்டிஸ் கண்டெஸ்ட் பண்ணுறவங்களா, இல்லைனா சீமானவர்களா, இதில் யார் கிங் மேக்கராக திகழ போகிறார், கவர்மெண்ட் ஃபார்மேஷனுக்கு ஆட்சி அதிகாரத்தை அமர வைக்க போகிறதுக்கு யார் அந்த டிசிஷனை எடுக்க போகிறார் அப்படிங்கிற அந்த ஒரு சினாரியோ உருவாகக்கூடிய வாய்ப்புகளை தமிழக தேர்தலில் தமிழக மக்கள் கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிற அந்த சினாரியோவை நம்ம மே 4ஆம் தேதி 2026 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபைனலாக என்னுடைய வேர்டிக்ட் என்னன்னா, 2026 தேர்தல் ஒரு சிங்கிள் பார்ட்டியாக டாமினன்ஸ் சான்ஸ் ரொம்ப குறைவாக இருக்குமா இல்லை அதிகப்படியாக இருக்குமா அப்படிங்கிற அந்த பார்வையில் பார்த்தோம்னா, இப்போதைக்கு ஒரு ஹையர் எட்ஜ் டிஎம்கேனுடைய அலையன்ஸுக்கு இருக்கிறதாக நாம் கணிக்க முடிகிறது. அதே மாதிரி மல்டி கார்னர் கண்டெஸ்ட், 4 முனை போட்டி அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் உறுதியாகிவிட்டது. இது அத்தனையும் தாண்டி ஓட் ஸ்பிளிட், வாக்குகளை சிதறடிக்கக்கூடியது அதிகப்படியாக இந்த தேர்தலில் நடக்கும் அப்படிங்கிறது நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். அதனால் இங்கே கிங் மேக்கர் ரோல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக 2026 தேர்தலில் நம்ம பார்க்கணும். அப்போது சீமான் அவர்கள் ஒரு சைலண்ட்டாக ஓட் ஸ்பிளிட்டராக உருமாறுவார் அப்படிங்கிறதுலையும், அவர் மிகப்பெரிய ஒரு கிங் மேக்கராக உருவெடுப்பாரா அப்படிங்கிற அந்த பார்வை ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான பார்வையாக இருக்கிறது. அது மாதிரி விஜய் அவர்களோட ஹை இம்பேக்டான ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரியாக மாறப்போகிறாரா அப்படிங்கிற அந்த பார்வையும் இந்த தேர்தலில் மேலோங்கி இருக்கிறது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒட்டுமொத்தமாக 2026 தேர்தலினுடைய மிக முக்கியமான கேள்வி யார் சிஎம் அப்படிங்கிற அந்த கேள்வி இல்லை, யார் ஆட்சியை உருவாக்க போறாங்க அப்படிங்கிறது, யார் பின்னால் இருந்து கண்ட்ரோல் பண்றாங்க. இந்த ரீல்ஸினுடைய முழு வீடியோ த லீடர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள்.